हरिवल्लभेन अखिलांड कोटि ब्रह्मांड नायकस्य देवता पितृत्वं स्वयं वल्ली देवी पुरमणेश्वर स्वामी शरणारतिहं पुष्पताभ्यां सुरपरदुर्गानिष्पाहां तां लोकैकदीपां पुरां श्रीमन्मन्दराक्षलभ्येत्र गंगाधरां त्वां त्रैलोक्यं कुरुम्बिनीजामहं सुगन्धिं पुष्परुद्रं पूर्वार्कं मृत्योत्देवां प्रदात देवतां दिव्यां रक्षां भारं किलांस्य स्वयं सुब्रह्मण्येश्वर स्वामी देवता पितृत्वं ओम नमः शिवाय समर्पयां देवतां दिव्या रक्षामहं बन्धो षण्मुखप्रचोदयात् सुब्रह्मण्येश्वर स्वामी शरणां देवता पितृत्वं श्री सुब्रह्मण्येश्वर स्वामी शरणां समर्पयां देवतां दिव्या रक्षां धर्मापोजनितां देवता दस्या भारताय मधुसुधा मार्गेण संतोषे मधुसुधा मार्गेण संतोषे मधुरास्नापयामि किलांड गुरुपादकं दानं समर्पयामि देव शरणार्थपन देव्यां मृदुस्तां दानं समर्पयामि देवतां दिव्यां रक्षां मुरुगा 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 எல்லாம் பிரார்த்தனை பண்ணி வந்திருக்கீங்க. நீங்க நினைச்சதெல்லாம் எல்லாமே நடக்கும். அதுக்கு ஒரு காலம் உண்டு. எல்லாரும் நினைச்சதும் நடக்கும். நம்ம நினைக்கும் போது நடக்காது. நீங்க நினைச்சதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். அதுக்கு ஒரு காலம் உண்டு, அதுக்கு ஒரு நேரம் உண்டு. அந்த நேரத்தை வகுத்து தருபவன் முருகன். அதுக்காக பிரார்த்தனை பண்ணிப்போம். நம்ம இன்னைக்கு நினைச்சது நாளைக்கு உடனே நடக்கணுன்றதுலாம் எதுவுமே கிடையாது. பிரார்த்தனை பண்ணிட்டு முருகன்கிட்ட வந்து சரணாகதி பண்ணி அவனுடைய நாமத்தை சொன்னோம்னா கண்டிப்பா நடக்கும். அதுக்கு ஒரு காலம் இருக்கு. அது மட்டும் பொறுமையா இருக்கலாம். அந்த நேரத்தை நோக்கி போறதுக்காக இன்னைக்கு நீங்கெல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லாம் காத்தால எழுந்து குளிச்சு மடியா நேற்றுலேருந்தே பிளான் பண்ணியிருப்பீங்க இல்லையா? நாளைக்கு போகணும் 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 கோயிலுக்கு போகணும், காவடி எடுக்கணும், முருகன்கிட்ட கொடுக்கணும். இது நீங்க கொடுக்கறது உங்க காவடி இல்லை. இங்க வெளியில மயில் காவடி, குச்சி காவடி, பால் குடமா இருக்கலாம். நீங்க கொடுக்கறது உங்க மனசு. அந்த மனசுக்கு வேல்யூ இருக்கா? வேல்யூவே பண்ண முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் மனசு இருக்கு. அதுக்கு வேல்யூ பண்ணோம்னா உலகத்தை விட ரொம்ப பெருசு உங்க மனசு. ஏன்னா சுவாமி அங்க வந்து குடியிருக்கான். அப்பேற்பட்ட சுவாமி குடியிருக்கக்கூடிய மனசுல நம்ம பிரார்த்தனையெல்லாம் வச்சு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சு இந்த காவடியை கொண்டு போய் அவனுக்கு சேர்க்கும் போது எல்லாருடைய நல்ல எண்ணமும் சேர்ந்து பெரிய தங்க மலையாக போய் முருகனுக்கு இன்னைக்கெல்லாம் வழிபாடு பண்ண போறோம். எல்லாரும் எல்லாருக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறதுல எந்த தடையும் கிடையாது. என்னைக்கு வேணா பண்ணலாம், எப்போ வேணா பண்ணலாம், எப்படி வேணா பண்ணலாம். தூங்கும்போது கூட பண்ணலாம். அவங்க நல்லா இருக்கட்டும், யாரும் உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, இந்த பையனுக்கு ஏதோ அட்மிஷன் கிடைக்கலாங்க, நல்லா இருக்கட்டும், கிடைக்கட்டும், பிரார்த்தனை கண்டிப்பாக நடக்கும். பண்ணலாம். அது யாரும் நீங்கள் யார்ட்டையும் சொல்ல வேண்டியதில்லை. அதுக்கு ப்ரூஃப் தேவையில்லை. நமக்கு நாமே தான் ப்ரூஃப். அந்த மாதிரி இப்போ நீங்கள் எல்லாம் எல்லாரும் சேர்ந்துருக்கிறது என்ன அப்படின்னா உங்களுடைய மனசு. இந்த பூ இருக்குதுங்களே, அதை நம்ம அந்த கலரும் மனமோ கொடுக்க முடியுமா? முடியாது. அந்த சாமந்தி பூ இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது. ரோஜா பூ இருக்குது, அந்த பச்சை இலை இருக்குது, எவ்வளோ மனமாக உங்களால் கொடுக்க முடியுமா? யார் கொடுத்தது? முருகன் கொடுத்தான். அது என்ன பண்ண போகிறோம்? நம்ம மனசில் வச்சு முருகா நீ கொடுத்த முருகா உனக்கே கொடுக்க போகிறோம் அப்படின்னு. அதுதான் வந்து இந்த காவடியோ பால் குடமோ எடுத்ததுடைய பண்பு. அதனுடைய முறை என்னன்னா நம்மளுடைய மனசை அவன்கிட்ட கொடுக்க போகிறோம். நம்ம உள்ள போக முடியுமா? போக முடியாது. புஷ்பம் கொடுக்குறோம், தேங்காய் கொடுக்குறோம், பழம் கொடுக்குறோம், அர்ச்சனை பண்ணுறோம். ஏன்னா நம்ம மனசை அதில் நம்ம செலுத்திட்டோம். நமக்காக அங்கே வந்து தயாராக சிவாச்சாரியாரோ குருக்களோ வந்து பூஜை பண்ணுறாங்க. நம்ம என்ன பண்ணிட்டோன்னா நீங்கள் கொடுக்குற பூஜை சாமான் வெறும் தேங்காய், பழம், புஷ்பம், வெத்தலை பாக்கு, கற்பூரம், ஊதுபத்தி இதெல்லாம் கிடையாது. அதில் உங்கள் மனசு இருக்கு.
இதுதான் உண்மை. நமக்கு அது தெரியறதில்ல. நம்ம மனசை அதில் செலுத்தி இப்போ 200 ரூபாய் கொடுத்து பூஜை சாமான் நல்ல சார் நல்லா மாலை கொடுங்க சார் அப்படின்றோம். 250 ரூபாய் இல்லை, 200 ரூபாய் இருக்க முருகன் கொடுங்க, சரி வச்சுக்கோங்க சார். என்னது 200 ரூபாய் இல்லை, உங்க மனசு. அதுக்கு வெளியில வேணா விலை 200 ரூபாயா இருக்கலாம், உள்ளுக்குள்ள அதுக்கு விலை கிடையாது. அந்த மாதிரி நீங்க அங்கே வந்திருக்கவங்க அத்தனை பேருடைய உள்ளமும் காவடி எடுக்கிறவங்க, குச்சி காவடியோ மயில் காவடியோ பால் குடமோ கூட வரவங்களோ 2-3 நாளாக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க இல்லையா? இப்போ இன்னைக்கு இங்கே தொண்டு பண்ணிட்டு போனது நாளைக்கு இல்லை 2 நாள் அப்படியே மனசுலேயே இருக்கும். அங்கே எல்லாரும் கூடயே வழிபட்டு அப்படின்னு அதுதான் உண்மை. அந்த நிலையில இங்கே ஆரம்பத்திலேருந்து முருகனை கொண்டு போய் சேர்க்கிற முட்டோம். முருகா 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 நாமத்தை சொல்லி இன்னைக்கு நீ கொடுத்த பாக்கியம் எனக்கு காவடி எடுக்க முடிஞ்சது. முருகா எனக்கு பிரார்த்தனை பண்ணிட்டா எனக்கு எடுக்க முடிஞ்சது. அதை உன்னுடைய அனுகிரகத்தால, உன்னுடைய கருணையால, நீ கொடுக்குற பலத்தினால நான் எல்லாரும் கூடயும் சேர்ந்து உனக்கு கொண்டு செலுத்துறேன் முருகா, நமஸ்காரம் பண்ணிக்கிறேன், எனக்கு வேற ஒன்றும் சொல்ல தெரியல அப்படின்னா குழந்தைக்கு அம்மாட்ட கேட்க தெரியுமா? நமக்கு அது மாதிரி கேட்க தெரியாது. என்னென்னமோ கேட்டு வச்சு குழப்பிடுவோம். முருகன் என்ன பண்ணுவாங்க, என்கிட்ட கொண்டு கொடுத்துட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு சரண்டர் பண்ணிட்டு போயிட்டான், நான் அவனுக்கு எல்லாமே பண்றேன் அப்படின்னு பண்ணுவான். இதுதான் உண்மை நிலை. அதுங்களா இப்போ முதல்ல இங்க பூஜை முடிஞ்ச உடனே மங்களா